3 மட்டுமே இப்போ நமக்கு வந்து நிம்மதியை குடுக்கறது இல்ல. ஸோ நிம்மதி வந்து நம்ம வாழ்க்கைக்கு படிப்படியா தேவையாவும் இருக்கு. ஓகேவா? முருகேஸ்வரி மேடம் சொன்னாங்க. ஏதோ கோயிலுக்கு போனா வந்து பூசாரிக்கு காசு போட்டா தான் அங்கே ஒரு நிதி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நம்ம மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போறோம். அவன் நிம்மதிக்காக காசு போடுறோம். அவனோட அப்போ கூட நம்ம அதுக்கு நிம்மதி அவனோட நிம்மதிக்காக தான் நம்ம காசை போடுறோம். ஓகேவா? ஸோ அங்க நமக்கு வந்து நிம்மதி தான். அவனோட நிம்மதியும் நம்ம பார்க்குறோம். நமக்கு மட்டும் இது பண்றது கிடையாது. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. நான் பேசுறது நான் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். பட் நீங்க பேசுறது எனக்கு ஆப்போசிட்ல நீங்க யாரும் பேசுறது எனக்கு கேட்கல. எதனாலன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து முருகேஸ்வரி மேடம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த நிதியை பத்தி. இப்போ வந்து என்னோட அவங்க வீட்டில் வந்து சிஸ்டர் வந்து 2 கேமரா வச்சு மொபைல் வச்சிருக்காங்க, நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொசைட்டியில வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட்டஸா வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர நம்ம நம்ம தேவைக்கு விட மற்றவங்கள வந்து ஒரு பந்தாக்காக தான் நம்ம வந்து எல்லா தேவை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. நம்ம கார் வச்சிருந்தா தான் அவன் மதிப்பான், காசு வச்சா தான் மதிப்பான், ஃபாரின்ல போய் வேலை செஞ்சா தான் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வேலை பார்க்குறான்னு தவிர அவனோட நிம்மதிக்காக யாருமே வந்து வேலை பார்க்குறது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவன் நிம்மதியை தவிர சொசைட்டியில் வந்து அவங்க பார்த்தானா நமக்கு வந்து நம்ம மதிக்கணும், அதுக்காக தான் வந்து ஓடுறாங்க உழைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்போ கார் வச்சிருந்தா அவன் கார் வச்சிருக்கான், நம்ம லோனை போட்டு வாங்கியிருந்தோம், சரி அவன் வந்து மொபைல் வந்து காஸ்ட்லியாக வச்சிருக்கான், ஸோ நம்மளை அந்த மாதிரி வந்து லோனை போட்டாவது வாங்கிடுறான். கடைசியில் அவனோட நிம்மதி தான் அந்த இடத்துல கெடுது. நமக்கு வந்து அடிப்படை தேவை என்னவோ அது வச்சு நம்மளால வாழ முடியும். மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க பந்தாக்காக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம நிம்மதியை கண்டிப்பா நம்ம தான் அதை கெடுத்துக்கிறோம். அப்படிதான் இப்போ போயின்னு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னா சொசைட்டில நம்ம ஆடம்பரமா வாழணும், அதுக்காக ஃபாரின் போறேன்னு என்ன பண்றாங்க, ஒய்ஃபை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஸோ அதுல பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க தவிர நிம்மதி கிடைக்கிறது கிடையாது. குழந்தை ஒய்ஃப் எல்லாம் வந்து ஊர்ல விட்டுட்டு அவங்க எங்கேயோ போயிட்டு அதுல என்ன ஒரு நிம்மதி இருக்கு? நமக்கு வந்து கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா ஒரு எளிமையான வாழ்க்கையை நம்மள வாழ முடியும். பட் வந்து என்னன்னா இந்த காலகட்டத்துல இருந்து சொசைட்டிக்கு நம்ம வந்து ஸ்டேட்டஸை காமிச்சுக்கணுன்றதுக்காக நிம்மதியை கெடுத்து ஓடுறாங்க இல்லையா? எனக்கு நான் தனியா பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வந்து நம்ம நிம்மதியா இருந்தா தான் ஒரு இடத்துல போயிட்டு நிம்மதி சம்பாதிக்கிறது கூட, பணம் சம்பாதிக்கிறது கூட தனி மனித ஒரு நிம்மதி தேவைப்படுது. இப்போ நான் வந்து ஆசிரியரா நான் வந்து வேலை பார்க்குறேன். ஸோ என்னதுல வந்து ஐடி இருக்கவங்க கூட வராங்க. ஆசிரியர் பணியை விட ஐடியில வந்து சம்பளம் வந்து அதிகமாக தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க அங்கே நிம்மதி இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பணம் சம்பாரிச்சு அதாவது நிம்மதி தராத கூடிய ஒரு பணம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நமக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்குதோ அதை நம்ம செஞ்சுட்டு போகலாமேன்னு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க போகிறாங்க, இல்லை எனக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி வராங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. அந்த கடைகள்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டி ஃபுட். இப்போ நமக்கு ஃபுட்டு வந்து ஏகப்பட்ட ஃபுட்டு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ். எங்கே பார் எத்தனை கடை ஓப்பன் பண்ணாலும் அங்கே வந்து ஆட்கள் வந்து குவிறாங்க. ஒரே ஸ்ட்ரீட்ல 10 கடை வச்சாலும் 10லயும் வந்து கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லாருக்குமே உணவு தேவைப்படுது. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகும்போது அங்கே குவாலிட்டியா சீப் அண்ட் பெஸ்ட்ல குவாலிட்டியான ஃபுட்டு போட்டாங்க. நான் சொன்னேன் இப்போ வந்து எவ்வளோ நான் குவாலிட்டியா இருக்கு, நீங்க இவ்வளோ சீப்பா நீங்க வந்து இன்னும் கூட வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு இதுல தான் எனக்கு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இப்போ நான் ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னும் போது என் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. இது வந்து எனக்கும் ஒரு திருப்தி, மற்றவங்களுக்கும் திருப்தி. அவங்க மனசார வாழ்த்திட்டு போறாங்களா, அது அவங்களுக்கு ஒரு நிம்மதி, நமக்கு ஒரு நிம்மதி. அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணம் வந்து செகண்டரியா தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நிம்மதி, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிம்மதி முக்கியம்.
பணம் வந்து செகண்டரி. நம்ம நிம்மதியா இருந்தோம்னா, நான் எந்த ஒரு விஷயமே நம்ம நல்லாவும் பண்ண முடியும். அந்த நிதிய நமக்கு நெறைய சம்பாரிக்கணும். அதுக்கும் நமக்கு நிம்மதி தேவைப்படுது. நிம்மதி இருந்தா தான் நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் நம்ம பண்ண முடியும். நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷனோட நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது, நமக்கு அதுல ஒரு சந்தோஷமும் ஏற்படுறதில்ல. அதுல கிடைக்கிற பணம் நமக்கு வந்து தங்க போறதும் கிடையாது. இப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிம்மதி இல்லாம நம்ம பணம், பணம், பணம்ன்ட்டு அப்படியே நம்ம வந்து தன்னை கவனிக்காம, வீட்டையும் கவனிக்காம அப்படியே ஓடிட்டே இருந்தான்னா, கடைசியில அது ஸ்ட்ரெஸ் ஆகி, ஹெல்த் இஷ்யூ ஆகி இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட நடக்குது. மன அமைதி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை வந்து மன அமைதி, நிம்மதி கண்டிப்பா தேவை. நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு பணம் சம்பாதிக்க என்ன பண்றோம்? நமக்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது கிடையாது. குழந்தைங்கள கவனிக்கிறது கிடையாது. ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தன்னோட இதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு தான் ஓடின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அது கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, அது ஸ்ட்ரெஸ் ஆகி, நமக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகி, அந்த பணம் சம்பாதிக்கிறது பூராவும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் குடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வந்து எளிமையா கஞ்சி குடிச்சாலும் நோய் இல்லாம நிம்மதியா இருந்தாங்க. அவங்க ஒண்ணும் அப்படி ஒண்ணும் சம்பாரிச்சு வச்சுட்டு, வீட்ல ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அந்த காலத்து இப்போ மிஷின் லைஃப் தான் போயின்னு இருக்கு. இப்போ வந்து நோய் தான் அதிகமா ஆயிருக்குது. அந்த காலத்துல வந்து எந்த ஒரு மிஷினரி ஒர்க் கிடையாது. எல்லாமே பிசிக்கல் ஒர்க் தான். யாரும் ஒண்ணும் எதுவும் ஆகலையே! நல்லா ஹெல்த்தியா தானே இருந்தாங்க. பட் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நெறைய விஷயங்கள் வருது. நம்ம தேவைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சமையல் வந்து பாத்திரம் கழுவுறது, துணி எல்லாமே மிஷின் வந்துருச்சு. ஹியூமன் பீயிங்க்கு வேலையே கிடையாது. கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இதனால ஏற்படுறது என்னது? நமக்கு வந்து நோய் தான் மிஞ்சுது. அந்த நோய் வந்து கடைசியில நம்ம அந்த சம்பாரிக்கிற பணம் எதுவுமே சந்தோஷமா நம்ம அனுபவிக்கிற முடியல. இப்ப நெறைய அதுதான் நம்ம நான் நெறைய விஷயங்கள் பார்க்கறதுல இதுதான். நான் நெறைய ஒரு 75% எடுத்துக்கலாமே. 25% மட்டும் தான் வந்து அ நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமா அ சம்பாரிச்சத கரெக்ட்டா வந்து சந்தோஷமா வாழ்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இப்போ வந்து இப்ப அரசியல்வாதியா இருக்கட்டும், அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கட்டும். அவங்கலாம் வந்து என்னதான் வந்து இங்க என்ன இல்ல அவங்களுக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல கை தட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நிம்மதிய தேடி ஏதாவது ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபாரின் போறாங்க. ஒரு நிம்மதிக்காக போறாங்க. ஸோ என்னதான் சம்பாதிச்சாலும் நிம்மதிக்காக ஒரு இடம் நம்ம போக வேண்டியது தேடி போறாங்க. ஏன் அவங்க நினைச்சா இங்கேயே இருக்கலாமே! இருக்கிறதில்ல. என்னோட சர்க்கிளே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியா இல்ல வீட்ல கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரலாம். அதுக்காக நிம்மதிக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க இப்போ அந்த மாரி. இப்போ அ ஸோ இந்த காலகட்டத்தில வந்து நம்ம வந்து நோய் இல்லாம வாழ்றதுக்கும், இருக்கிற செல்வத்த வச்சு நமக்கு நிதி வேணான்றது சொல்லல. இப்போ நம்ம அந்த அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே யாருமே ஒண்ணும் வந்து இன்னும் அப்பல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட இப்ப வந்து தெருக்கு தெரு ஹாஸ்பிட்டல், கிளினிக்ன்னு வருது. ஸோ இதெல்லாம் விஷயம் வந்து மன அமைதி இல்லாம எல்லாம் வந்து தன்னுடைய ஹெல்த்த கூட கவனிச்சுக்காம ஓட்டமா ஓடி, ஓடி, ஓடி சம்பாரிக்கிறது பூரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் குடுக்குறாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து நிம்மதி தான் நமக்கு தேவை. நிதி அடுத்ததுதான். நிம்மதியா இருந்தா எதுவுமே வாழ்க்கைய வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். அதேபோல நோய் இல்லாம வாழவும் முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நிதி கிடையாது. ஹெல்த் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ அந்த ஹெல்த் தேவைன்னா அதுக்கு மன நிம்மதி முக்கியம். ஸோ அந்த மன நிம்மதி இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். நான் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நான் என்னோட இது வந்து நிம்மதி தான். ஸோ நமக்கு தேவை ஹெல்த்து. ஸோ ஹெல்த் இருந்தா தான் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஹெல்த்துக்கு தேவை வந்து ஒரு நிம்மதி. அதோட நான் முடிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி, நன்றி. நன்றி. சிறப்பான வாதம். அவங்க வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த நிம்மதின்றதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நிதி மட்டுமே இருந்தாலும் உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு அதை நம்ம இன்னைக்கு